அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே தலைவா. தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறை சிறு பார்வையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. யார் இந்த ரஜினிகாந்த்? எங்கிருந்து இவர் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தார் அப்படின்ற பார்க்கும்போது, பஸ் கண்டக்டராக பணிபுரிந்து வந்த ஒருவர் இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கிறார் என்றால் அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய கடின உழைப்பு, அவருடைய மன உறுதி, அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார், எவ்வளவு உழைத்திருப்பார் அப்படின்றத நமக்கு தெள்ள தெளிவாக ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வட்டமிட்டு காமிக்கிறது. 1975 முதல் 2025 வரை 50 வருடங்கள் இந்த சினிமாவை ஆட்டி படைத்துள்ளார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இந்த ரியல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமாகவே இருக்க முடியும். அவருடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா பைரவா, முள்ளும் மலரும், அடுத்தபடியாக பில்லா, முரட்டுக்காலை, அண்ணாமலை, படையப்பா, பாட்ஷா, முத்து, சந்திரமுகி, எந்திரன், இப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் ஜெயிலர் ஜெயிலர் படம் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். இப்பேற்பட்ட ப்ரொடியூசருக்கும் வாழ்க்கை கொடுத்தவர், பலருக்கு தமிழ் சினிமாவில் வாழ்க்கை கொடுத்தவர் அப்படின்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் அறியப்படுகிறார். இன்னும் இதுல என்ன ஸ்பெஷல்னா, முதல் முறையாக தமிழ் சினிமாவில் 100 கோடியை தொட்ட நடிகர். அதுவும் 2010ஆம் ஆண்டே எந்திரன் படம் 260 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது. அதுக்கடுத்து இப்போ பார்த்தோம்னா அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நடிகர்களுக்கு இங்க ரஜினிகாந்த்னு ஒரு பேர் இருக்கும். இந்த பக்கம் கமலஹாசன் அவர் மாறிடுவாரு, சத்யராஜ் அவர் மாறிடுவாரு, பிரபு அவர் மாறிடுவாரு, கார்த்திக் அவர் மாறிடுவாரு, அதுக்கப்புறம் அஜித் அவர் மாறிடுவாரு, விஜய் அவர் மாறிடுவாரு, சூர்யா அவர் மாறிடுவாரு, விக்ரம் அவர் மாறிடுவாரு, தனுஷ் அவர் மாறிடுவாரு, இப்ப பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும். ஆனா இந்த பக்கம் ஒரே நேம், ஒரே சூப்பர் ஸ்டார், த ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயர் மட்டுமே இந்த பக்கம் இருக்கும். அவர் கூட எக்கச்சக்க நடிகர்கள் காம்படிஷன் பண்ணியிருக்காங்க. அதிலும் தனித்துவமாய் தனி திமிரோடு நிமிர்ந்து நிற்கிறார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். எக்கச்சக்க விருது வாங்கியிருக்காரு. பத்மபூஷன், பிலிம்ஃபேர் அவார்ட், தமிழக அரசின் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் நடித்த படமான பாட்ஷா, படையப்பா படம் நாளைக்கு திரைக்கு வர இருக்கிறது, ரீரிலீஸ் ஆகுது. அதுவும் எக்கச்சக்க கலெக்ஷன், எக்கச்சக்க புக்கிங்ஸ், கிட்டத்தட்ட 20 முதல் 30 லட்சம் டிக்கெட்கள் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ரீரிலீஸுக்கே ஒரு இவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங், இவ்வளோ பெரிய ஸ்கிரீன் யாருக்குமே கிடைச்சதில்லை, யாருக்குமே சாத்தியம் இல்லாத ஒன்று. தன்னுடைய 50வது வருட திரை உலக பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் படையப்பா ரீரிலீஸ் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்க போகிறது. அனைவரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, நாளைக்கு படையப்பா படத்தை. அது கண்டிப்பாக ஒரு 50 முதல் 80 கோடி வரை வசூல் செய்யும் அப்படின்று கருதப்படுகிறது. உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஸ்டாரோட படம் எது, அவரோட கேரக்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்கள். மேலும் ஒரு முறை இந்திய உலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.